Hi guys, good evening. இன்னைக்கு வைட்டமின்கள் பற்றி பார்ப்போம். நம்ம உடம்புல வைட்டமினுக்கு என்ன வேலை அப்படின்ற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டு, அதாவது கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின்கள் இதுதான். ஓகேவா? அதே மாதிரி நம்ம தண்ணியில் கரையக்கூடிய, அதாவது வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ் அப்படின்னாக்கா வைட்டமின் பி1, வைட்டமின் பி2, வைட்டமின் பி3, வைட்டமின் பி4, வைட்டமின் பி5 and vitamin B6, vitamin B7, vitamin B8, vitamin B9, vitamin B10, vitamin B11, vitamin B12. இதோட சேர்த்து வைட்டமின் சியும் நமக்கு தண்ணியில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின் தான். இது என்ன பண்ணணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இது எல்லா வகையான வைட்டமின்ஸும் நமக்கு இருக்குது. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம், வெஜிடேரியன் சாப்பிட்றோம், எல்லா உணவுலையுமே நமக்கு வைட்டமின்கள் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி வாட்டர் சாலிபிலிட்டி வைட்டமின்ஸ் அண்டு ஃபேட் சாலிபிலிட்டி வைட்டமின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல சாப்பாடு எச்சில் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உணவு குழாய்க்கு முன்னாடி வாயில் அந்த நீர், உமிழ் நீர் இருக்கு இல்லையா, அந்த உமிழ் நீரில் புரோட்டீன், அதாவது சி புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமிழ்நீரில் ஒரு என்சைம் கலந்து வரும். இது எதுக்காக கலந்து வருது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வைட்டமின்கள் சேர்ந்து இருக்கிறதுனால வைட்டமினை அழிக்காம அந்த உமிழ்நீர் புரோட்டீன், சி புரோட்டீன் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின்களை அழிக்காம தன்னோட மசிலுக்கும் செல்லுகளுக்கும் நம்ம லிவருக்கும் அனுப்புகிற பர்பஸுக்கு தான் அந்த சி புரோட்டீன்றது உமிழ்நீரில் கலந்து போகும். ஸோ கலந்து போக அந்தந்த செல்லுக்கு தேவையான வைட்டமின்ஸுக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்கிரீட் பண்ணிடும், அதாவது வெளியில் அனுப்பிச்சி விடும். எது மூலியமா அனுப்பிச்சி விடும்? வைட்டமின், அந்த எக்ஸஸாக இருக்கிற வைட்டமின்ஸ் பூராமே கிட்னி மூலியமா வெளியில் உடனே தள்ளிடும். இதை ஸ்டோர் பண்ணி, இந்த வைட்டமினை ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையானங்கிற போது செல்ஸ் எடுத்துக்கணுன்ற அந்த ப்ராசஸ் நம்ம ஹியூமன் பாடியில் கிடையாது. ஏன்னா வைட்டமின்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் நம்ம ஹியூமன் பாடியில் இல்லை. ஸோ இது என்ன பண்ணோம்னா, தேவையான வைட்டமின்ஸ்களை எடுத்துட்டு தேவையில்லாத எக்ஸஸாக இருக்கிற வைட்டமின்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிட்னி வழியாக வெளியில் அனுப்பிச்சி விட்ரும். ஸோ இந்த விஷயத்தை நான் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. நன்றி, வணக்கம்.